ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாகசம் படம் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து எனக்கு ஒரு படம் பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி இந்த படம் அவுட்கம் இருக்கும்னு. இந்த படம் வந்து மேக்கிங்லேயே வந்து ஐம் வெரி ஹாப்பி. டைரக்டர் சாராக இருக்கட்டும், இல்லாட்டி த வே ஹஸ் பீன் டன் ஷார்ட் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் ஐ காட் அ லவ்லி ப்ரொடியூசர். எங்கள் அப்பா எதுக்குமே வந்து பஞ்சப்படாமல் எல்லாமே வந்து பிரம்மாண்டத்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்கேல்னு சொல்லலாம். ஆக்ஷனாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டார் காஸ்ட். பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சாங்னு வந்த அப்புறம் சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லும் போது ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங், ஒரு பெப்பியான சாங். இப்போ என்னோட படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா எப்பயும் ஒரு ஹிட்டான சாங்ஸ் வரும். இட்ஸ் ஆல்வேஸ் காட்ஸ் கிஃப்ட். ஸோ அதே மாதிரி படத்துலையும் வந்து தமன் மியூசிக் டைரக்டர் ரொம்ப அருமையான சாங் போட்டிருக்காரு. இது வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் சொல்லலாம் நீங்கள். ஸோ இதில் யாருன்னு இப்போது என் கூட பேரா ஆடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ வந்து நர்கிஸை மீட் பண்ணார். அவங்கள வந்து வை நாட் பெரிய இட்ஸ் சம்திங் வெரி நைஸ், நான் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னாங்க. ஸோ இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் ஹர் டு கம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி, பி பார்ட் ஆஃப் அஸ் அண்ட் ரியலி எக்ஸைட்டிங். ஏன்னா இப்போது நான் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நார்த்லேருந்து. ஆனால் நர்கிஸ் கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஐ லைக் ஹர் டெடிகேஷன், ஹர் சிம்பிளிசிட்டி. when she comes she is so focused. வந்து செட்டில் இருக்கும்போது ஒன்லி அவங்க டான்ஸ் என்ன பண்ணோம், எப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது இட் வாஸ் லைக் இட்ஸ் ஃபன். ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைக்கும்போது டான்ஸ் ஆடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் டியூனாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து மக்களை வந்து ரீச் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி a very big hit. I'm very excited. அண்ட் அதே மாதிரி இந்த ராஜசுந்தரோட கோரியோகிராஃபி கலக்கிறாரு. அண்ட் வந்து கேமராமேன் வந்து இட்ஸ் பிரில்லியன்ட் லைட்டிங். அண்ட் சொல்ல வேண்டாம், நர்கிஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து மக்கள் பார்க்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் விச் யூ கோயிங் டு அப்ரிஷியேட். ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷல் சாங் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஐட்டம் சாங் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லாமல் இது ஒரு ஃபேமிலி ஸ்பெஷல் சாங் சொல்லலாம். இன்னும் ஒரு மாதம் இருக்கும், அதே சமயத்தில் எல்லாரும் பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி சாங் அது அமைஞ்சிருக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. Hello everyone. So what made me choose to come do this song? I was always very curious about the South. You know, I haven't had a chance to explore. So I think when Sir had asked me to be a part of this item number and I heard the song and I knew how big the production was going to be, I said yes, I have to give it a try. And I'm so grateful and I'm having a great time. அப்பா அப்ரோச் பண்ண உடனே வந்து அவங்களுக்கு ஆமாம் நான் இந்த சாங் பண்ணணும், இந்த மாதிரி இந்த சாங் ஸ்பெஷல் சாங் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைப்பட்டேன். அண்ட் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன், இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் அண்ட் இது மாதிரி ஒரு நல்ல படத்தில் பண்ணுறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐம் பிளஸ்ட். ஒரு அவசரமாக பண்ணக்கூடிய ஒரு படம் இல்லை இது. கொஞ்சம் டைம் எடுத்து விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுங்கிறதுக்காக தான். இப்போ நர்கிஸோட டேட்டு, அவங்க இப்போ வந்தாங்க, அவங்களுடைய கன்வீனியன்ஸ் இதெல்லாம் பார்த்து இப்போ இந்த சாங் முடிஞ்சு இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம ஹீரோயின் போர்ஷன், அப்புறம் சில ரொமான்டிக் போர்ஷன் சாங்ஸ் எல்லாம் பண்ணோம். இது செப்டம்பர் எண்டில் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா இப்போ நான் நிறைய படங்கள் பேக் டு பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். குயின் வந்து 4 லாங்குவேஜில் பண்ணுறேன். அப்புறம் ஸ்பெஷல் 26 ஒரு படம், அது ஒரு 4 லாங்குவேஜ். அப்புறம் பிரசாந்துக்கு ஒரு ஹிந்தி படம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் மந்த்து. இப்படி கண்டினியூஸாக படங்கள் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப நாள் தள்ளவும் முடியாது. இப்போது இதுலேருந்து கண்டினியூஸாக படம் போய் இது முடிஞ்சு செப்டம்பரில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். Everyone thinks I'm a hot dancer. As for being an item dancer, this will be my last one. I wanted to give a try to the South because it's something different for me. And I've come to Chennai, I think twice before, very briefly. So I never got a chance to explore. So I'm so happy to be here, so happy to learn the dance steps, hear the language, taste the food. But this will be my last item number. I'm going to continue with acting. இதுதான் அவங்க கடைசியாக பண்ண போகிற ஐட்டம் நம்பர். இது மாதிரி இந்த ஃபீல் எனக்கு இது ஒரு சவுத்தில் எப்படி இருக்கும், ஒரு தமிழ் படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. சென்னைக்கு இது வரைக்கும் 2 முறை வந்திருக்கேன் முன்னாடி, பட் ப்ரீஃபாக தான் வந்திருக்கேன். இங்கே வந்து அப்புறம் ஐம் என்ஜாயிங் எவ்ரிதிங். ஐம் த வே இந்த ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இந்த மொழியாக இருக்கட்டும், அந்த பேசும்போதும் அதே மாதிரி பாடும்போதும் எனக்கு அந்த மொழி எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. அதே மாதிரி சாப்பாடும் பிடிச்சிருக்கு. ஸோ இதுதான் அவங்க கடைசியாக பண்ண போகிற. ஸோ அவங்க வந்து நடிக்க தான் வந்திருக்கேன், ஐட்டம் கொல்ல கிடையாது அப்படின்றாங்க. அடிக்கடி எம்ஜிஆர் சொல்லுவார், நல்லதோ கேட்டதோ ஒரு நடிகனுக்கு வந்து ஏதாவது ஒரு விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு. அது மாதிரி குயினை பற்றி நிறைய நியூஸ் வர்றதுனால படத்துக்கு நல்ல பாப்புலாரிட்டி. இப்போ அது சோனி டிவியில் படம் ரிலீஸ் போட்டாங்க. அது வியூ ஒரு ரேஞ்சு எங்கேயோ வந்தது. ஏன்னா சவுத்தில் அது என்ன குயின் படம் எல்லாமே இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த படத்தை அன்றைக்கி உட்காந்து பார்த்தாங்க.
இது மாதிரி பப்ளிசிட்டி வந்து படத்தை பற்றி பேசும்போது நிறைய பப்ளிசிட்டி இருக்கிறதுனால அது எதுவும் சொல்லுதில்லை. ஆனால் வெகு விரைவில் இந்த ஹீரோயின் யாருன்றதை டிசைட் பண்ணிவிடுவோம், அதை அனௌன்ஸ் பண்ணுவோம். அதை அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த டீம் ஃபுல்லாக பாம்பேலேருந்து வருவாங்க, எல்லோரும் வந்து அந்த குயினை வந்து க்ரௌன் பண்ணுவாங்க. அந்த ஃபங்க்ஷனும் இருக்கும். ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டோட உங்களை மறுபடியும் நான் சந்திப்பேன். I just want to say that I am having and had a fantastic time working on this song, and I'm very grateful to Sir and Prashant has been absolutely amazing, which gives me hopes for working in the future in the South with such a wonderful producer and a wonderful co-actor. It makes me want to come back more often. இங்கே வந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் பண்ணது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வித் நைஸ் ப்ரொடியூசர் அண்ட் என்ன மாதிரி ஒரு நல்ல கோஸ்டாக பின் குட்னாங்க. வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் நான் வந்து இந்த இன்கன்வீனியன்ஸ்க்காக நீங்கள் இதோ என்னோட பொறுத்துக்கிட்டதுக்கு நன்றி. வெரி சாரி. இந்த மாதிரி ஒரு அவசரமாக உங்களை ஒரு படத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு, ஏன்னா இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃப்ளைட் நைட்டு இன்றைக்கி 6 மணிக்கு நீங்கள் வேறு ஒரு படம் போகிறீங்க. இது எப்படி மீட் பண்ண வைக்கணும்னு தெரியல. எங்களுக்கு இங்கே வந்து நிறையா காலையில் ரிஹர்சல், மறுபடியும் நைட்டு 12 வரைக்கும் ஷூட்டிங் இப்படி இருந்ததுனால, ஏன்னா என்னுடைய இது என்னன்னா எப்படியாவது அவங்கள வந்து போகிறதுக்கு முன்னே நம்ம பத்திரிகை நண்பர்களாக ஒரு தடவை பார்த்துட்டோமே அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஆசை. நான் வந்து கட்டாயப்படுத்தி தான் இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணேன்.